எட்டியே தொடையலாம். இந்த பட்டமா அந்த பட்டது காயப்பட்டால் மாதிரி கிடக்குது. 12 உடைச்ச ஆள் பேர் தான். வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகையில் நிற்கிறோம். இப்போ பட்ட சீசன் போய் கொண்டிருக்குது. மந்திகை பட்டங்கள் வடமராட்சியில் ஏனைய பிரதேசத்தில் ஏற்றுற பட்டங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா படலாம் பட்டம் தான் மந்திகையில் அதிகமாக ஏற்றினோம். அதுலேயும் இந்த பட்டங்களை எல்லாம் வால் அதிகமாக போடுற இல்லை, தொடுத்து விடுற இல்லை, தனித்தனி பட்டங்கள்லாம் ஏற்றினோம். அதிகமாக படலாம் பட்டம் தான் ஏற்றி கொண்டிருக்கிறோம். சரியோ, நல்ல மேலே நிற்க பார்த்தா வெளியல் பிளேன்கள் போகிற மாதிரி தான் அந்த நல்ல சரியான இறைச்சலாக இருக்கும். சரியோ, அந்த பட்டங்கள் எல்லாம் நல்லா ஆடிக்கொண்டு பார்க்க வடிவாக இருக்கும், சாட்டமாக இருக்கும். மத்திய பிரதேச இளைஞர்களால் இப்படியான ஒரு தனித்துவமான படலாம் பட்டம் ஏற்றப்படுது. அது தொடர்பாக தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பட்டங்களை ஏற்றி போட்டுருக்கணும் பாருங்க, ஏற்றி கட்டி விட்டுக்கிட எல்லாம். இஞ்சத பட்டம் மந்திய பட்டம் கூடுதலாக இந்த விண்பூட்டி வாழை குறைச்சி நல்ல சாட்டத்தில் தான் முடிக்கணும். சாடை மட்டும் எடுக்கிறேன் பாருங்க. இந்த கணக்காடியில் காட்டியிருக்கு பாருங்க. வேட்ட பட்டம் ஒவ்வொரு பட்டம் சாடி கொண்டிருக்கு. சில வட்டங்கள் விண்ணெல்லாம் மறந்து போட்டுது. வாங்க மற்ற பட்டங்களை பார்ப்போம். இந்த மந்திய பட்டங்கள் எல்லாம் ஆட்டத்தில் விடுற பட்டங்கள்லாம் விண்ணம் பூட்டி நல்ல சாடி கொண்டிருக்கு பாருங்க. கிளியல் பிள்ளைகள் வந்த மாதிரி சத்தம் கேட்குது, நல்ல சாட்டமா. அதே மாதிரி இஞ்சால பாருங்க, அப்படியே மேலே நிற்கிது 2 பேர். பாத்தியல சரியான உயரத்தில் நிற்கணும். வாலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போடணும். நல்ல சத்தம் தானா பாருங்கள். இப்போ தானே இந்த பட்டம் ஏற்றி கொண்டிருக்கணும். ஆனால் சரியான காற்று அடிக்குது பாருங்கள். பட்டம் ஏற்றவே கடன் கஷ்டப்படிக்கணும். நல்ல சாட்டத்தோடு தான் இந்த பட்டம் ஏறி கொண்டிருக்குது பாருங்கள். சரியான காற்றா பாருங்க. எப்படி கஷ்டப்படிக்கணும் இந்த பட்டத்தை இழுத்து கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படிக்கணும் பாருங்க. ஆக்கள் கொஞ்சம் பேர் தான் நிற்கணும், கட்டம் கஷ்டப்படிக்கணும் பாருங்க. சரியான இழுவேன் இந்த பட்டம். கடைசியில் இந்த பட்டம் அறுத்து போட்டுது பாருங்க. இப்போ எடுத்து கொண்டு இருக்கணும். பட்டம் எல்லாம் அறுத்து கொண்டு போய் எல்லாம் முறிஞ்சு கிழிஞ்சு போடுது. இப்போ எடுத்து கொண்டு வரணும் பாருங்க. பெரிய ஒரு வீர சரித்திரம் எழுதி காயப்பட்டால் மாதிரி கிடக்குது பட்டத்தை பாத்தியல. அப்படித்தான் இஞ்சத பட்டங்கள் எல்லாம் பாசல் நேர் தானே. பாசல் நேர் இஞ்சி வருங்க. டபுள் ஒன் பூட்டி இருக்கேன். சரியா, இந்த எவ்வளோ பெரிய பட்டம் கொண்டு வேறுங்க. இப்போ தான் ஏற்றுறதுக்கான ஆயத்த வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. இந்த வாலெல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கணும். சரியோ, இப்போ சரியான காற்றடிக்குது வேறுங்க. கொஞ்சம் வேறுங்க. இன்றைய தினம் வளமைக்கு மாறாக இந்த புயல் காற்றெல்லாம் அடிக்க போகுது. சரியான காற்றடிக்க போகுது. இஞ்சி வேறு வானமெல்லாம் இருண்டு கிடக்கும். இஞ்சி பெரிய உறவு கட்டை மாதிரி கிடக்கு, கூவ கட்டையா பார்க்க. சரியான பெரிய இங்கே பாசல் நேர் பாத்தியல். பாசல் நேர் பாருங்க, வேறு லெவலாம் சட்டப்படி இருக்குது இந்த பட்டம். இப்பயே காற்று கூற மாதிரி கிடக்கு பாருங்க. உண்மையில பாருங்க, அது கூவக்கட்டை ஜவுன் பூட்டி இருக்கணும் பாத்தியலை. பட்டத்தை தூக்கி கொண்டு போய் நம்ம பாருங்க. பாருங்க பட்டத்தை இது சரியான காத்தடிக்குது. இந்தா பெட்டும் வேலைப்பாடுகள்லாம் தூக்கி கொண்டு போய் நம்ம பாத்தியலை. அங்கால வால் சுற்றி கொண்டிருக்கிற பாருங்க. பிரமாணம்.
நான் பாருங்க எல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கோம். மூச்செல்லாம் கட்டியாச்சு. இதே தனியாக தானே ஏற்ற போறீங்களா? தனி பட்டாங்க மதியலோ வேறு லெவல். இப்பயே ஒன்றெல்லாம் கூவுது பாருங்க. ரைட் நிமித்த போய் நான் பாருங்க எல்லாம் செட் பண்ணி வச்ச வாழை எல்லாம் பாருங்க. பட்டத்தை பாருங்க. ஏன் தம்பி தடியெல்லாம் கட்டிக்கலாது? கீழ் பாரத்துக்கோ தட்டியெல்லாம் கட்டி பாருங்க. நடுவு தடி தான் கட்டிக்கிறாக்கண்ணே. நல்லா காஞ்ச தடி வேறு லெவலாம். எத்தனை எத்தனை மில்லி? 9 மில்லி பாருங்க. சணலை பாருங்க. சணலில் கயிறு என்ன கயிறு தான் பால் போட்டு மூச்செல்லாம் கட்டி வேற லெவல்ல இருக்காங்க. என்ன ராகோடி வர்றதோ? ஓ நேற்று ரெண்டாவது எப்படி வருது? பாருங்க இவ்வளவு பேரும் காணமா இழுக்கிறதுக்கு நிக்கிறாங்க. அங்கெல்லாம் ஆக்கள் நிக்கிறாங்க. கைதை பார்த்தீங்களே தான் கயிறு கைத்துல தான் நேற்ற போயினோம். 2-3 நாளாக பார்த்தா இடவிரவா ஒரே சத்தமாக தான் இருக்கும். இது வருங்க பட்டாங்க இட்டஞ்சு ஓடுற இருக்குது. இந்த பட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒட்டி அமைப்பில் தான் கட்டி இருக்கிறோம். ஆனால் எல்லா பட்டமும் நல்லா ஆடிக்கொண்டிருக்கு. சாட்டம் பார்த்தீங்களா? பட்டத்தின் உயரத்தை எட்டியே தொடையலாம். அவ்வளவு பட்டம் உயரமா வேற லெவல். மந்திய பட்டங்கள் வேற லெவலா. பார்ப்போம் வேறைக்க பார்ப்போம். பொங்கல் முடி மட்டும் இந்த பட்டங்களை பார்க்கலாம். பாருங்க எல்லா பட்டம் வந்து சாடி கொண்டு நிற்குது. பார்ப்போம் வாங்க. காற்று தள்ளி கொண்டு இருக்கேன். சரியா டபுள் வென் கூட்டி இருக்கிறோம். பாருங்க வேற லெவலில் அன்றைக்கு பட்டம் வர போகுது. நீங்கள் கட்டுகளை பாருங்க எப்படி கட்டிக்கிறாங்க. இதாச்சு கட்டி வச்சிருக்கேன். பட்டமே போய் நம்ம பாருங்க. அங்கிருந்து வர காத்து எழுக்க சொல்லு. சரியா இன்னும் கடைசி ரெடியா இந்தியன் ரெடியா வினோத்துக்கு அப்புறம் ஒரு தடவை எழுது துஷி நிற்கிறான். இழுக்கிறாங்க ஆக்கள் அங்கெல்லாம் நிற்கிறோம். சரியோ 2-3 தோட்டங்கள் தாண்டி ஆக்கள் நிற்கிறோம் இழுக்கிறதுக்கு. நம்பி ஆக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ரைட் இழுக்கிறாங்க எல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய பட்டம் ஏற்றுறதுக்கு நிறைய தயார்படுத்தல் செய்ய வேண்டியிருக்கிறாங்க. பாருங்க இங்கே இருந்து பட்டம் நிமித்தி வச்சுட்டோம். யாழ் வந்து ஃபோனில் வந்து அங்கே தொங்கலில் நிற்கிற லைன் நாங்களுக்கு வந்து செட் பண்ணி கொண்டு இருக்கிறார். பட்டம் தூரத்துல எல்லாம் வாங்கல் நிற்கிறோமா எடுக்கிறதுக்கு. முதல்ல ஆச்சம் சரி வேற இல்லை. பார்த்து பிடிச்ச காணா அதானே மரத்துக்கலாம். பட்டத்துக்கு ஒண்ணும் இல்ல காய்ல மாத்திஞ்சால போடுறோம். முதல்ல ஆச்சம் கொஞ்சம் சரி வேற இல்லை. பட்டம் ஒரு வந்து இந்த மரத்துக்குள்ள வந்து சிக்கலாயிட்டு ஏற்றுக்க இந்த கயிறு வந்து நூல் வந்து இந்த மரத்துக்குள்ள தொங்கிட்டு அதனால மற்ற பக்கம் செட் பண்ணிடுமா. காற்று பிடிச்சது கொஞ்சம் காணாது. அடுத்த பக்கம் செட் பண்ணிடுவோம் வேற. இதுதான் வால் எல்லா கயிறு அப்படியா செட் பண்ணி கட்டியிருக்கேன். 10 கிலோ அதிகமான வால் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் அளவு தான் வால்.
ரைட் கிளம்புது பாரு. ரைட் ஏறிட்டு பாரு. கட்டி போட்டு இப்ப அடுத்த நூல் கூட போயிடும். நூல் இடம் கூட போயிடும். நூல் இழக்க போயிடும். ஒட்டி அடிக்காது நூல் கூட அந்த சரியான விழுவ. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போய் தான் அந்த நூலை வாத்திடுவேன். கயிறு அப்படி வீணாண்டு வேற ஏன்னா அந்த பட்டம் செட்டியா சாடி கொண்டு இருக்குது பாருங்க. செட்டியான ஆட்டம் பெட்டிய வட்டம் தான் ஆட்டத்தை பாருங்க. கட்டம் பேரா பாடுதான் தெரியும். அதுலதான் பட்டம் கட்ட போயிடும். கொஞ்சம் விட்டாலும் விழுத்துரும். அப்படி சரியான காத்தும் அடிக்குது. சரியான ரைட்டா தான் இருக்குது பட்டம். கட்டியா கம்பிதான் பாத்தியல் வேற லெவலா. வணக்கம். வணக்கம். என்ன உங்களோட பேரை சொல்லுங்க. என்ன பேர் மாலவன். எத்தனை வருஷமா பட்டம் ஏற்றி கொண்டிருக்கீங்க? இது நான் சின்னல இருக்கும் போதே கணக்கு படிக்கிற அண்ணாக்கள்லாம் பட்டம் ஏற்றினாங்க. நானும் ஒரு பெரிய பட்டம் வந்து இது மாதிரி இந்த இவையெல்லாம் பெரிய இப்போ கொஞ்சம் வயசாகிட்டேன். நான் சின்ன இருக்கும் போது இவையெல்லாம் பெரிய வாட்டி இந்த பட்டம் ஒரு நான் கண்டதுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முதலே இந்த பெரிய வாட்டி பட்டம் தான் ஏற்றி. அது சரி ஞாபகம் இந்த பெரிய பட்டம் இதோட பெரிய பட்டம் ஏற்றுறது இதை என்ன கணக்கு பட்டம் இருக்கு. நேற்று காத்து கொஞ்சம் அறுத்துட்டு அப்படி சில நடந்துருக்கு. இந்த பட்டம் எத்தனை அடி வரும்? இது வந்து எத்தனை இது 12 அடி கிட்ட வரும். அந்த கொம்புல 12 அடி கிட்ட வரும். கட்டுற எவ்வளவு நாள் பிடிச்ச இந்த பட்டம் கட்டுறோம்? சரியாமலாம் கட்ட ஒரு 4-5 நாள் பிடிக்கும். கொஞ்சம் புதுசா கட்டுறேன்டா எல்லாம் சேர்ந்து கட்டுறீங்களோ? அப்புறம் அண்ணாக்கள்லாம் சேர்ந்து புதுசா கட்டுறேன்னு சொன்னா மூங்கில எல்லாம் சீவி எடுக்க ஒரு கிலோமீட்டர் செல்லும். இதே பட்டம் இந்த பட்டம் முருகையில அடுத்த வருஷம் கட்டிக்கிது அவுட்டு போட்டு காட்டுறேன்டா அந்த அளவுக்கு வச்சு கட்டுறேன்டா ஒரு 2 நாள்லயே முடிஞ்சிடும். இந்த சீசன் முடியும் இந்த பட்டம் அவுட் வச்சிருக்கீங்க. அவுட் வச்சிரும். அப்படியே ஒரு தீராந்தி கோயில சூடாடுறதுக்குள்ள வச்சிருக்கீங்களா? இதுக்கு இப்ப எவ்வளவு செலவாயிருக்கு? இது வந்து கிட்டத்தட்ட மூங்கில் புதுசா வேண்டா ஒரு 30க்கு மேல போகும். பெயிண்ட் பொலித்தீன் கட்டுற நூல் அவ்வளவுதான். இதே மாதிரி முறிஞ்ச பாத்தீங்களா அது வந்து ஒரு ஆட்ட மட்டும் தான். இந்த ஒரு அண்ணா எடுத்து தண்ட செலவுல பொலித்தீன் பெயிண்ட் கட்டுற நூல் அவ்வளவு மிச்சம் ஏத்துற நூல் வாழை எல்லாம் இருக்கு. செலவு கூட முதல்ல கட்டுறதுதான் செலவு வந்து அதிகம். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி நீங்க பட்டங்களை ஏத்துறீங்களா? இதுக்கு வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனை இல்லை அப்படி இல்லையே? வீட்டுக்காரர் உங்களுக்கு அனுபவம் நடுவ தோட்டத்துல வீட்டுல சின்ன பிரச்சனைகள் வராது. தோட்டக்காரர் கணக்கு செய்ய பயிர்களை மிதிச்சா பேசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட உண்மையில உங்களோட பாரம்பரியம் இந்த பாரம்பரியம் சின்ன அங்க மாயக்கேலு அதுல எடுத்து
இப்ப இது எப்ப அப்ப இறக்குவீங்க? இது வந்து நான் இறக்குறேன் அப்ப அவ்வளவு அப்பதான் இறக்குறாங்க. காத்து குறையா அவ்வளவு இருக்கு. இதெல்லாம் இதுக்கவே ஏற்றி விடுறான் மிச்சம். 2-3 ரீலு கிட்ட 3 ரூபாய் மொத்தம் 4 ரூபாய். இப்ப காத்து கூட நிறையா 2 எத்தனை 12 பட்டங்களும் நேற்று கணக்கு 2 முறிஞ்சு போச்சு. அது வந்து வெள்ளியோட்டு இப்ப காத்து கூட அது நேற்று கூட 2-3 பட்டம் சில பாலில் இருந்து 2 பட்டம் நேற்று விழுந்து எடுத்துனாங்க. அவ ஒரு பட்டம் புள்ள நொறுங்கி முறிஞ்சிட்டு அந்த சைட் உயரம் இருக்குதானே அது 6 மடங்கு வரும். காத்து கூடன்னு சொன்னா 1 மடங்கு கூட போடுவோம். 6 மடங்கு கணக்கோ இல்ல இந்த பட்டமா அந்த பட்டதுன்னா 6 மடங்கு அந்த பட்டம் சைட் உயரத்தடி. காத்து கூட கொஞ்சம் கூட்டுறது குறைஞ்சா கொஞ்சம் குறை கூட போடுவோம். அவ்வளவுதான் வேற. அப்ப இப்ப ஏத்துறதுக்கு இவ்வளவு பேரும் ஒரு எல்லாரும் ஒரே டைம்ல நிக்கணும். ஒரே அடியா இல்ல ஒத்துழைச்சாதான் ஏத்துறேன். மற்றபடி கஷ்டம். சரியான 70 தான் பாத்துருப்பீங்க. 9 நம்பர் கயர்ல ஏத்துறேன். 9 மில்லியன். அப்ப இது பொங்கல் மட்டும் காத்து நின்றா நிக்கும். விழுந்தா விழுந்துருமா அது கொஞ்ச நாட்டிலேயே ஏத்தாம விட மாட்டேன். பயிர்கள் போயில வளர்ந்தோன்னா பேசுவாங்க. அப்ப அவர் குறிஞ்ச நாளையில நான் முடிச்சிருவேன். தைப்பொங்கல இங்க பெருசா காத்தடிக்கிறேன். நாங்க வெள்ளோட பட்டங்கள் பார்க்க போலாம். இங்க ஒரு ஆளா நான் அறிஞ்சது பெரிய பட்டம். சீசன் தொடங்கி எத்தனை நாள் இப்படியான பட்டங்க ஏத்தி? தீபாவளி முடிஞ்சோட பட்டம் கட்டுவோம். தீபாவளி முடிஞ்சோட பட்டம் ரெடி ஆகும். இல்ல அப்ப அதுல இருந்து தோட்டம் வைக்காம ஏத்தி கொண்டு அப்ப இப்ப ஒரு 2 கிழமை கிட்ட தொடர்ந்து ஏத்துறீங்க. கொஞ்சம் இப்ப ஒரு 2 கிழமை காத்தில இருந்து இப்ப கொஞ்சம் இடையெல்லாம் அடிக்க துவாங்க. அதுல இருந்து ஏத்தி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, உண்மையில இந்த இளைஞர்களினுடைய கூட்டு முயற்சியால இப்படியான ஒரு பிரமாண்டமான பட்டத்தை நல்ல தூரத்துல நிற்கிறபடியா தெரியல ஏற்றி இருக்கிறோம். இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, தொடர்ந்து உங்களோட அந்த பாரம்பரியத்தை நீங்கள் அடுத்தடுத்த வருஷமும் தொடரணும். உங்களோட சந்தோஷத்தை எல்லாரோட கொண்டாடணும். அதே நேரம் பாதுகாப்பாக இந்த பட்டம் ஏற்றுற செயற்பாடு நீங்கள் மேற்கொள்ளணும். இது வேணுங்க. இந்த பட்டம் வந்து இரவு ஏற்றி இரவு ராக்கொடி விட்டுருக்கணும். அதோட சரியான மழை காது தானே, அப்படியோ பட்டம் வந்து வீட்டுக்கு மேலே விழுந்து வீடு ஓடெல்லாம் உடைச்சிட்டு தான் குத்தி இப்போ வந்து திருப்ப செட் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன ஏற்றுற ஐடியாவோ ஏற்ற போறீங்க? அடுத்தது மழையில சரியா நனைஞ்சுடா கேன மழையோட அப்படியே அது மாதிரியா? 12 பாத்தி அப்போ வேண்டி கொடுக்கணும் இல்லை? ஆ 12 உடைச்ச ஆள் பேர் தான் பேருங்கோ. பாத்தியல பட்ட காலத்தில் 12 உடைச்சிருக்கிறேன். இருந்தாலும் இந்த தம்பியாக்கள் எல்லாம் வந்து அந்த ஓலெல்லாம் வேண்டி கொடுத்துட்டு நான் திரும்ப செட் பண்ணி கொண்டிருக்கேன். சரியோ, இன்றைக்கு திரும்ப ஏற்ற போயினா மழை வர போதும். ரைட் தம்பியாக்கள் நீங்கள் ஏற்றுங்க, நான் பாருண்ணா விളിக்கிறேன்.